இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இறுதி நாளிலே, வாரத்தின் இறுதி நாளிலே உங்களை காணும்படியான கிருபை கொடுத்த என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த 6 நாட்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இல்லையா? இந்த இறுதி நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி. பாருங்கள், 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனத்திலும் அதை வாசிக்கின்றோம். இன்னும் லேவியராகமம் 19 அதிகாரம் 2 வசனத்திலும் இதே காரியத்தை வாசிக்கிறோம். அந்த இந்த 2 அதிகாரங்களிலுமே 2 அத்தியாயத்திலும் இந்த 2 வசனங்களிலுமே ஆண்டவர் சொல்கிறார், உங்களையும் என்னை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி. அந்த பரிசுத்தத்தை பற்றி பேசணும்னு சொன்னால், பரிசுத்தம் நமக்கு ஒரு ஆடை, ஒரு மனிதனுக்கு ஆடை எவ்வளவு முக்கியம் இல்லையா? ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருட்கள் தான் இந்த ஆடை. அதை போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பரிசுத்தமானது ஒரு ஆடையை விட மிக முக்கியமானது. இந்த பரிசுத்தம் அருமையானவர்களே, பாருங்கள், நம்ம ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது நம்ம ஒவ்வொரு அவயவங்களையும் நம்ம உருவாக்கியிருக்கிறார். இந்த ஒவ்வொரு அவயவங்களிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஒவ்வொரு அவயவங்களும் ஏதாவது ஒரு பாவத்தில் ஈடுபட்டுறதில்ல. நம்முடைய கண்கள் இச்சைகளில் ஈடுபட்டுறது, நம்முடைய வாய் தவறான வார்த்தைகளை பேசுகிறது, நம்முடைய எண்ணங்கள் தவறான காரியங்களை சிந்திக்கிறது, நம்முடைய கை தவறான காரியங்களை எழுதுகிறது, அடுத்தவர்களுக்கு விரோதமான காரியங்களை, அடுத்தவர்கள் மனதை சஞ்சலப்படுத்துகிற காரியங்களை எழுதுகிறது, அடுத்தவங்களுக்கு தீவினை செய்வதற்கு நம்முடைய கால் விரைந்து ஓடுகிறது. ஆண்டவர் இதற்காகவா நம்மை அவயவங்கள் ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் அவரை பற்றி புகழ்வதற்காக நம்ம ஒவ்வொரு அவயவங்களும் அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் நம்ம தனித்தனியாக நம்ம உட்கார்ந்து யோசித்து பார்த்தோன்னா, ஆண்டவர் என்னுடைய ஒவ்வொரு அவயவமும் உம்முடைய பரிசுத்தத்தால் நிறைந்திருக்கிறதா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகின்றார். ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு அவயவத்தின் மூலமாக, என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளின் மூலமாகவும் கூட நான் எந்த தவறும் செய்திடக்கூடாதுப்பா. நான் உமக்கு முன்பதாக நான் பரிசுத்தமுள்ளவளாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்ச வேண்டும். ஆண்டவர் அர்த்தம் சொல்ல, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்க. அதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். பரிசுத்தம் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். என்னென்று சொன்னால், அவர் பரிசுத்தமுள்ளவர். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்க. என்னை பின்பற்றுறவங்க இல்லையா, என்ன தானே ஃபாலோ பண்ணுறீங்க, அப்போ என்ன ஃபாலோ பண்ணுறவங்க என்ன மாதிரி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த பரிசுத்தமானது நாம் அதிலே பழகி கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு எளிமையான காரியம். ஆனால் அதை விட்டு நாம் வெளியே சென்றோன்னு சொன்னால் பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப கஷ்டம். நான் நேரிடத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, இல்லை சிஸ்டர், அந்த பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை அருமையானவர்களே, நாம் அந்த பரிசுத்தத்திலே பழகும்போது, நம்ம அவரோடு ஒன்றித்து நாம் வாழும் பொழுது இந்த பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆடையாக உடுத்தி கொள்வது வெகு எளிது என்று சொல்லி நான் சொல்லுவேன். என்னென்று சொன்னால், அவரோடு நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே அது மிக எளிமையானது. அவரை விட்டு வெளியே போயிட்டோன்னா அந்த பரிசுத்தமாய் வாழ்வது மிக கடினம் தான். பாருங்கள், இந்த முதலாவது நம்ம எடுத்துட்டோன்னு சொன்னால், அந்த ஆதி ஏதேனிலே அந்த கண்களின் இச்சைக்கு, அந்த பாவத்திற்கு அன்றைக்கு அந்த ஏவாள் உடன்பட்டதினாலே அன்றைக்கு எவ்வளோ பெரிய ஒரு தவறு. இன்றைக்கு முழு உலகமே அந்த பாவத்தில் விழுந்து போயிட்டதில்ல. அவன் அந்த பழத்தை பார்த்து அது நல்லா இருக்குது, அது பார்வைக்கு இன்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதை பறித்து ஆண்டவர் சொல்லிட்டு போயிருந்தார், வேணாம் இதை மட்டும் நீங்கள் பறித்து சாப்பிடாதீங்கன்னு சொன்ன பிறகும் அவளுடைய கண்களின் இச்சை என்ன பாவத்திற்கு அந்த பிசாசனவன் தூண்டி விட்டதுனாலே அவள் தன்னுடைய கண்களின் இச்சையிலே விழுந்து போனதுனாலே தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்தவர்களாக தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள் இல்லையா? ஆண்டவர் அதை பறித்து சாப்பிடாதீங்கன்னு சொன்னப்புறம் ஆண்டவருடைய கட்டளையை மீறி அந்த பரிசுத்தத்துக்கு அது எதிராக அவர்கள் நடந்து கொண்டதுனாலே இன்றைக்கு பாருங்கள், எவ்வளோ முழு உலகமே இன்றைக்கு பாவத்துக்குள்ளாக கிடக்க வேண்டிய சூழ்நிலைகள். எனக்கு அன்பான வாலிப சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய உள்ளங்கைக்குள்ளே நீ இந்த உலகத்தையே அடக்கி வைத்து கொண்டு உன்னுடைய பெற்றோருக்கு விரோதமாக, உன்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் நீ எத்தனை பாவங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய் இல்லை? உன்னுடைய மொபைலில் வச்சுட்டு உன்னுடைய மொபைலில் உள்ள எவ்வளவு அசுத்தமான காரியங்களுக்காக நீ இந்த மொபைலை யூஸ் பண்ணுறீங்கல்ல? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், என்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் நான் காரியங்களெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி. உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீ ஒரு நாள் மறந்து போகாதே. உன் பெற்றோருக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் உன்னை படைத்த ஆண்டவருக்கு அவருடைய கண்களுக்கு முன்பதாக எதுவுமே மறைபொருளாக இருக்க முடியாது. எனவே நான் பரிசுத்தத்தை ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய பரிசுத்தத்தை எல்லாம் நான் இழந்து போய்விட்டேனே என்று சொல்லி நினைத்து கொண்டு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த பரிசுத்தத்தை நம்மால் அணிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறார், அவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று தான் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் படைத்து உருவாக்கி உங்களையும் என்னையும் உருவாக்கி படைத்து அவரை தொழுது கொள்ள தான் அவரை நம்மை படைத்திருக்கிறார் இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிகளை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம், அதற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தமான தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் தொழுது கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் முந்தைய ஆலயத்துக்கு போவோம். இப்போ ஆலயத்துக்குலாம் போக முடியாமல் லாக்டவுன் டைமில் உட்காந்துருக்குறோம்ல, நான் ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்துக்குள்ள நுழைந்த உடனே என்னுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த வாசகம் தான், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம இருக்கிறோமா? அல்லது இந்த உலக பிரகாரமான வெளிப்புற அலங்காரம் நமக்கு ஒரு நாளும் மேன்மையை தராது. நம்ம உள்ளுக்குள்ள நம்முடைய உள்ளத்தில் உள்ள அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய அப்பா இயேசுவை நம்முடைய ரோல் மாடலாக வைத்து நம் பரிசுத்தத்தை நாம் அவரை நோக்கி பின்பற்றி செல்வோமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரனுக்கும் சகோதரிக்கும் பாருங்கள், ரோல் மாடல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சினிமா நடிகனை பின்பற்றுறாங்க, சினிமா நடிகைகளை பின்பற்றுறாங்க, அரசியல்வாதிகளை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க தான் எனக்கு இந்த வாழ்க்கையில் ரோல் மாடல்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் ரோல் மாடலாக ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வழி தவறுவதற்கும் வாய்ப்பே இல்லாமல் போகிறது. நம்மளுடைய பரிசுத்தத்தையும் ஒரு நாளும் நாம் இழந்து போக மாட்டோம். இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு பாருங்க, அதில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாமே ஆயி பட்டணத்தை நோக்கி முன்னேறி செல்லும் பொழுது, ஆயி பட்டணத்தால் இஸ்ரவேல் ஜனங்களும் மிக குறைவாக இருந்தாலும் கூட அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகிறாங்க. அப்போ ரொம்ப யோசுவாவுக்கு மனசு கஷ்டமாக போச்சு. ஐயோ, அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் முன்பாக விழுந்து கிடக்கிறான். ஏன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் என்னுடைய ஜனங்கள் இப்படி முறிந்தோடி போனார்களே, நாங்கள் உங்கள் சொல் கேட்டு தானே நாங்கள் ஆயப்பட்டினத்தை பிடிக்க போனோம்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீ உன் ஜனங்களை முதல்ல ஏன் என்கிட்ட வந்து இப்படி விழுந்து கிடக்கிற? உன்னுடைய ஜனங்கள் தவறு செய்திருக்கிறாங்க, நீ முதலாவது அவர்களை பரிசுத்தம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். பாங்க, நம்முடைய பரிசுத்தம். அதனால பாருங்க, அங்கே யார், ஆகான் அப்படிங்கிற ஒருத்தன் அந்த ஆயி மனுஷருடைய அந்த பொருட்கள், நலமான பொருட்கள், சால்வைகள், புது விதமான ஷால்ஸ், இன்னும் வெள்ளிகள், பொண்ணு, அப்படி பார்த்து சில பொருட்கள்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சதுனால ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தையும் உலகத்தின் பொருட்களையும் உலகத்தின் மனிதர்களையும் இன்றைக்கு நீங்களும் நானும் இச்சித்து வாழ்வதனாலே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை நாம் இழந்து போகிறோம். அருமையானவர்களே, அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் அதான் சொன்னான், உன்னுடைய ஜனங்கள் பாவத்தில் விழுந்து போனாங்க, இச்சையில் விழுந்து போனாங்க, அதனால் நீ முதலாவது அவர்களை பரிசுத்தம் பண்ணு என்று சொல்றாரு. அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி. இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆடையை போல நமக்கு தேவை. அருமையானவர்களே, இன்னைக்கு விதவிதமான அலங்காரமான ஆடைகளை எல்லாம் நாம் உடுத்துகிறோமே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்கிற அலங்காரம் ஆடை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தத்தை நம் ஆடையை போல அணிந்து கொள்வோம். அவர்கிட்ட கேட்போம், ஏசப்பா எனக்கு பரிசுத்தம் தாங்க ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் வாழ்ந்ததை போல நீங்கள் எப்படி நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் எவ்வளவு பரிசுத்தமாய் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏசப்பா சொல்கிறாங்கல்ல, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி. அப்படின்னு அவர்கிட்ட ஒரு சின்ன தவறு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தாரே. நாமும் கூட ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னிடத்தில் பலன் இல்லைப்பா, நான் அநேக முறை தவறி விழுந்து விடுகிறவளாக இருக்கிறேன். ஏசப்பா நீங்கள் உம்முடைய பலத்தை எனக்கு தாங்க. நான் இந்த உலகத்திலேயும் பரிசுத்தமாய் வாழ்ந்து உமக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை உமக்கென்று ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை பலப்படுத்துங்க. முதலாவது என்னை நான் பரிசுத்தப்படுத்தணும், இன்னும் உமக்காக ஒரு கூட்ட ஜனங்களை நான் பரிசுத்தப்படுத்த என்னை நீங்கள் என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போமா? நாம் ஆண்டவரிடத்தில் நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த நித்திய வாழ்விலே அந்த பரமனோடு வாழ்வதற்கு நம்ம பரிசுத்தம் நிச்சயம் தேவை. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமா? அன்புள்ளே சாமி, இந்த அருமையான நல்ல இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
ஆண்டவரே இந்த நாளிலே இறுதி நாளிலே அப்பா நாங்கள் பரிசுத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் ஆண்டவரே அநேக பாவத்திலும் ஆண்டவரே இன்னும் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நான் இழந்து போனேனே என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொரு வாலிபனையும் ஒவ்வொரு வாலிப சகோதரியும் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் அப்பா நீங்க கை தூக்கி நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய தெய்வீக ஆண்டவரே பரிசுத்தத்தை நீ பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தை இழந்து தவித்து ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் செய்துவிட்டேனே என்னை ஏசப்பா மன்னிப்பாங்களா என்று சொல்லி ஆண்டவரே உள்ளத்திலே கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே அப்பா நீங்க பரிசுத்தமா இந்த உலகத்திலே நீர் வாழ கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தவறி விழுகிற நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே இது வழி அல்ல என்று சொல்லி பின்னால் இருந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி தந்து பிள்ளைகள் நல்ல வழியிலே கர்த்தர் நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து கர்த்தர் நீங்க அவளை வழி நடத்த போறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உடைய பிள்ளைகளை வழிநடத்தி குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை தேடி நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை